பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, பொது காலத்தின் 4ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17, மேலும் 20 மற்றும் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மன துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30 தொடங்கி 34 முடிய. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. மும்பையைச் சேர்ந்த 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயதுக்காரர் யாரும் எதிர்பாராத வகையில் மாரடைப்பின் காரணமாக திடீரென இறந்து போனார். இவர் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்கியவர். தன் உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டியவர். உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சி விஷயத்திலும் கண்டிப்பாக இருந்தவர். ஒரு மராத்தான் வீரர் வேறு. இப்படிப்பட்ட நபர் மாரடைப்பால் இறந்தது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மருத்துவர் இவருடைய மரணத்தை பற்றி ஆய்வு செய்து ஓர் ஆங்கில நாளிதழில் இவ்வாறு எழுதியிருந்தார். இம்மனிதர் தன் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சி விஷயத்திலும் கவனமாக இருந்தாலும் ஓய்வு விஷயத்தில் அஜாக்கிரதையோடு நடந்து கொண்டார். ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திற்கும் குறைவாகவே உறங்கினார். இதுவே அவரது மாரடைப்பிற்கான காரணம் என்று எழுதியிருந்தார். அன்பிற்குரியவர்களை, இந்நிகழ்வானது ஒரு மனிதருக்கு ஓய்வு எவ்வளவு அவசியமானது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கடவுள் கூட 6 நாட்கள் வேலை செய்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார் என்று விவிலியம் கூறுகிறது. இதற்கு மாறாக ஓய்வே எடுக்காமல் வாரத்தின் 7 நாளும் வேலை செய்கிற நபர் சாத்தான் என்று வழக்கமாக சொல்வதுண்டு. ஓய்வே இல்லாமல் வேலை செய்கின்ற நபர்கள் யாரைப் போல இருக்கிறார்கள் என்று யோசிப்பது அவசியம். ஓய்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததாலேயே நற்செய்தி அறிவித்துவிட்டு திரும்பிய சீடர்களிடம் இயேசு,
நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று கோரினார். இன்றைய மருத்துவத்துறை கூட ஒரு மனிதரின் நல்வாழ்வுக்கும் நலவாழ்வுக்கும் ஓய்வு எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை வலியுறுத்துகின்றது. பகலில் நாம் பரபரப்பாக இயங்குகின்ற பொழுது நம் உடல் அட்ரினலின், கார்டிசால் போன்ற ஹார்மோன்களை சுரக்கிறது. மனிதர்கள் இயங்குவதற்கும் செயல்படுவதற்கும் இந்த ஹார்மோன்கள் தேவை என்றாலும் இவை மனிதர்களுடைய வாழ்விற்குள் மன அழுத்தம் மற்றும் பதற்றம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆகியவற்றை கொண்டு வந்து விடுகின்றன. எனவேதான் இவை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்தி உடலை ஓர் ஆழமான தளர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மை டோப்போமின் என்ற ஹார்மோனுக்கு உண்டு. இந்த டோப்போமின் ஒரு மனிதர் ஒரு ஆழமான ஓய்வு நிலையில் இருக்கும் போதும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது மட்டுமே அதிக அளவில் சுரப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அன்புக்குரியவர்களே, பரபரப்புக்கு பஞ்சமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நுகர்வு வெறியின் காரணமாகவும் போட்டி மனப்பான்மையின் காரணமாகவும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், பொருட்களை குவிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நபர்கள் பலர். இவர்கள் பொருட்களை சேகரிக்கிறார்களோ இல்லையோ, நோயையும் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் சேகரிக்கிறார்கள் என்பது மட்டும் நிச்சயம். எனவே ஓய்வின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஓய்வு என்றால் தூங்குவது மட்டுமல்ல, சரியான முறையில் செய்யப்படும் தியானம் கூட உடலுக்கு ஓய்வையும் மனதிற்கு புத்துணர்வையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். ஜெபம். இறைவா, செயல்பாடுகளின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஓய்வின் மேன்மையையும் புரிந்து கொள்ள வரம் தாரும். ஆமென். அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோ, இத்தனை ஏகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோ, இத்தனை ஏகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆலயமணியின் ஓசையை கேட்போ, ஆயனே நம்மை கூப்பிட கேட்போ. ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனே நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம்.
கதவு திறந்திட பார்த்தோம், ஆண்டவன் சந்நிதி வணங்கியே நின்றோம். அன்பு கரங்கள் கூப்பியே தொழுவோம், அவரின் அருளால் ஆறுதல் அடைவோம். அன்பு கரங்கள் கூப்பியே தொழுவோம், அவரின் அருளால் ஆறுதல் அடைவோம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புத அன்பனின் அடித்தொழவே, அவரின் பாதம் அணிதிரள்வோம். இத்தனை இகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பனின் அடித்தொழவே, அவரின் பாதம் அணிதிரள்வோம்.